ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து நம்ம ஒரு 2 பொருள் இருந்தால் போதுங்க. நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ப்ளீச் பண்ணி நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கக்கூடிய 2 பொருளுமே வந்து சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தாங்க. அதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த க்ரீம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணும் உங்கள் ஸ்கின்னில். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெந்தயம் வந்து தேவைப்படுங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. நம்ம வெந்தயம் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ப்ளீச் பண்ணி நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கும். இந்த வெந்தயத்தில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஓப்பன் போர்ஸையுமே சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த மார்க்கையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஆனால் ஈவன் டோனாக மாற்றுங்க. நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு போன தடயமே இல்லாத மாதிரி நம்ம வெந்தயம் நம்ம ஸ்கின்னை நல்லா ஒர்க் பண்ணி நம்ம ஒயிட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற வச்சுருங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஓரமாக ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் தான் எடுத்துருக்க போகிறேன். இந்த தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தேங்காய் பால் வர வரைக்கும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குங்க. நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே ஈரப்பதமாக வந்து இந்த மாய்ஸ்சர் வந்து அப்படியே தக்க வச்சுட்டு அப்படியே இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக சுருக்க விழுகாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசாக தான் இருக்கும். 25, 30க்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் ரொம்ப வந்து டல்லாக சுருக்கமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு 40 வயசு லேடி மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்தி இல்லாமல் இருக்கிறனால தான் அந்தமாரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஹோம்மேடாக பண்ணக்கூடிய க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லாவே வந்து சேஞ்சஸ் தெரியும். இந்த சுருக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா கூட சீக்கிரமாக வந்து அந்த நாளடைவில் வந்து மறைஞ்சிட்டே வரும். ஸோ இனிமேல் வந்து சுருக்கம் விழுகாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இதில் போட்டிருக்கூடிய 2மே வந்து நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின் நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். அதாவது நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு குழியாக இருக்கும். பிம்பிள்ஸ் வந்துட்டு போன தழும்பு நிறையவே இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே விட்டோம்னா நாளடைவில் வந்து நிறைய நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக பரவிடும். ஸோ பார்க்கறதுக்கே ஸ்கின் வந்து ரொம்ப வந்து டல்லாக நல்லாவே இருக்காது. ஸோ வந்து இப்போ ஆரம்பத்துலேயே வந்து இதை யூஸ் பண்ணி நல்லா சரி பண்ணிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் ஈவன் டோனாக மாறுங்க. நம்ம கலருமே நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து 1 வாரம் கூட இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ரெடி பண்ணி வச்சக்கூடிய அந்த தேங்காயிலேருந்து பாலை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சக்கையை தூக்கி போட்டுருங்க. இந்த பாலை மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அந்த வெந்தயத்தை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. அந்த ஊறின தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தேங்காய் பாலையுமே ஃபுல்லாக அதில் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி 2யுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ நல்லாவே அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு லைட் எல்லோ கலரில் க்ரீம் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து சக்கையாக கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ குறன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது நல்லா வந்து வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணும்போது ஸ்மூத்தான க்ரீம் நம்மளுக்கு கிடைக்குங்க கீழே. இது வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நல்லா அழுத்தி நீங்கள் புழிஞ்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பால் எல்லாமே உங்களுக்கு கீழே தனியாக பிரிஞ்சு வந்துடும். சக்கையை வந்து தேவையில்லை தூக்கி போட்டுருங்க. இல்லை இந்த சக்கையை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குளிக்கும்போது நீங்கள் உடம்புல வந்து ஃபுல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபுல் பாடியுமே நல்லா வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் நீங்கள் உடம்புல தேய்ச்சி குடிக்கும்போது. ஸோ நீங்கள் இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு திக்கான ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஸ்கின்னு நல்லாவே சேஞ்சஸ் தெரியுங்க. நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க. ஒரு 2 நாளைக்கு வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி நம்ம
வச்சுருக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஒரு 10 நாள் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து 2 நாளே போதும், இந்த ஆலோவேரா ஜெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த க்ரீமை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அடிக்கடி ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஆலோவேரா ஜெல் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வந்து பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த ஒரு கலருமே இல்லாமல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு குவான்டிட்டியாக இருக்கும். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த பாலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். ஒரு ஸ்மூத்தான நம்ம கடையில் வந்து ஒரு க்ரீம் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குமோ அந்தமாதிரி ஸ்மூத்தான ஒரு க்ரீம் கிடைக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒட்டுக்கா எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூனாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நீங்கள் ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலையுமே வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 days வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் தாராளமாக அது கெட்டு போகாதுங்க. இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் நைட்டு வந்து நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு திக்கான ஒரு க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு நீங்கள் வேறு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து நைட்டு வந்து உங்களுக்கு டைம் இல்லை, தூங்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், இந்த க்ரீம்லாம் போட்டுட்டு தூங்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் பகல் டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டைம், அதாவது இதை போட்டுட்டு வெளியில் போக முடியாது. ஏன்னா வந்து ஒரு வளவலன்னு இருக்கும் ஃபேஸு. ஸோ வந்து இது வீட்டில் நீங்கள் பகலில் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்கள். ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே ஃபேஸில் வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நான் வந்து சீக்கிரமாகவே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லாவே ஒயிட் பண்ணி கொடுக்கும். இந்த க்ரீமை 10 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜென்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ஜென்ஸ் வந்து நீங்கள் வெளியில் வந்து வெயிலில் போயிட்டு வருவீங்க பார்த்தீங்களா, இந்தமாதிரி க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின்னுமே நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து தாராளமாக நீங்களுமே ட்ரை பண்ணலாம் ஜென்ஸு. ஸோ 10 வயசுக்கு மேலே எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.